கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 31 சங்கீதம் 3 வசனம். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே அப்படின்னா, என் பாதுகாப்பும் எனக்கு எல்லாம் நீங்க தான் ஏசப்பா. உங்க நாமத்தினால எனக்கு வழி காட்டுங்க, நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க, நான் எப்படி போகணும், எப்படி செயல்படணும், இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், இந்த வேலையை நான் எப்படி செய்யணும், என் குடும்பத்தை எப்படி நடத்தணும், யார்கிட்ட எப்படி பேசணும். அதனால உங்க நாமத்தினால எனக்கு வழிகாட்டி என்னை நடத்துங்க அப்படி சொல்றேன். என்னை நடத்தி அருளும், உங்க நாமத்துல எனக்கு வழிகாட்டுங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் காலை வேளையில எழும்பி 2 கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு வார்த்தைன்னா, ஆண்டவரே உங்க நாமத்துல எனக்கு வழிகாட்டுங்க. இன்னைக்கு நான் எப்படியெல்லாம் செயல்பட்டா நீங்க சந்தோஷப்படுவீங்க, ஏன் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. நான் எப்படி போனா சமாதானமா இருப்பேன், எந்த வழியா போனா உங்க விட்டு விலகாம இருப்பேன் என்பதை குறித்து தான் எழுதுகிறார் என்னுடைய பிள்ளைகளே. எத்தனையோ ஜனங்களை பாருங்களேன், ஆஸ்பத்திரி வாசல்லையும், கோர்ட்டு வாசல்களிலையும், போலீஸ் ஸ்டேஷன் வாசல்களிலையும் எவ்வளவோ ஜனங்கள் வேலை இல்லாதபடி எவ்வளவோ ஜனங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா எந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீர்தான் எனக்கு என்று சொல்லி அவரை சார்ந்திருந்தால் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, இப்படி சொல்ல பழகணும். என் கண்மலை என் கோட்டை நீர்தான் ஆண்டவரே, உங்க நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்துங்கன்னு சொல்லி பாருங்க. யார் உங்களுக்கு மறைவான கண்ணி வைத்திருந்தாலும், யார் உங்களை அழிக்க நினைச்சிருந்தாலும், யார் உங்களை ஒன்றும் இல்லாம போன நினைச்சிருந்தாலும், அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, அதுதான் அந்த வசனத்தினுடைய காரியம். ஆண்டவரே நான் நெருக்கப்படுகிறேன் என்று கதறுகிறான். வழிகாட்டுங்க, எனக்கு வழி தெரியல, எந்த வழி போறன்னு தெரியல, எங்க பிரச்சனை இருக்குன்னு தெரியல, எங்க என்ன போராட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருங்கள், கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உங்க வழியில நடத்தி, ஆண்டவரே எங்களை உங்களுடைய நாமத்தினாலே உயர பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படி போகணும், எப்படி நடக்கணுங்கிற ஆலோசனைகளை கொடுங்கப்பா. எங்க அறிவு, எங்க சிந்தனை குறைவுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.